ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எப்பொழுதும் எங்களுக்கு தயவு செய்து உணர்த்திடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை அனுதினமும் எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தில் ஆழமான நிலையை உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். நம்முடைய இந்த பிரார்த்தனை மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். நமது கவனத்தை இதயத்திலிருந்து சகஸ்ராராவில் கொண்டு சென்று அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் நம்மால் உணர முடிகிறதா என்பதை நாம் பார்ப்போம். கவனம் இதே நிலையிலிருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆதி அன்னையான தாங்கள் இவ்வுலகம் சமநிலையில் இயங்குவதற்கு அருள் புரிகிறீர்கள். அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் தாங்கள் எங்களுக்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் சமநிலையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை சில நிமிடம் நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். நமக்குள் இருக்கின்ற அந்த தேவையற்ற எதிர்மறைகள் பூமி வழியாக உள்ளிறங்குவதை நாம் நன்றாக உணர முடியும்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவ்நாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நமது இடா நாடியில் மட்டும் வைத்திருப்போம். இடா நாடியில் நமது கவனம் முழுமையாக நிலை பெற்றிருக்கும் பொழுது நமது இடா நாடியில் நாம் உணர்கின்ற அந்த நுண்ணதிர்வுகளானது நமக்குள் இருக்கின்ற தேவையற்றவைகளை நமது வலது கை வழியாக பூமி மாதாவிற்குள் இறங்கிவிடும். நம்மால் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நமது இடா நாடியில் உணரும் வரை நமது தியானம் இருக்க வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நமது வலது பக்க நாடியான பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். நமது வலது பக்கத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகள் ஆகாய மார்க்கமாக இடது பக்க கைவிரல் நுனி வழியாக மேலேறும். நாம் இதை நமது தியானத்தின் மூலமாகவும் நமது கவனம் உள்ளிருந்து நம்முடைய நிலை இருக்கும் பொழுது நம்மால் அதை நன்கு உணர முடியும். நமது சகஸ்ராராவில் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதையும் நாம் உணர முடியும். நமது கவனம் முழுமையாக நம்முடைய பிங்களா நாடியில் மட்டும் வைத்து தியானத்தில் இருப்போம்.
நமது கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நமது சுழுமுனை நாடியில் வைத்திருப்போம். கவனம் உள்முகமாக இருக்கும் பொழுது நமக்குள் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை பாய்ந்தோடுவதை நாம் உணர முடியும். 2 கைகளிலும் சமமான நிலையில் நுண்ணதிர்வுகளும் நம்முடைய சகஸ்ராராவில் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளையும் நாம் உணர வேண்டும். நமது கவனம் முழுமையாக உள்முகமாக இருந்து நாம் கவனிப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயின் தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் தங்கள் அருளால் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாகவும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக உணர்ந்த நிலையில் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாகவும் இருக்க எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் மெதுவாக நமது கவனம் நம்முடைய நாபி சக்கரம் மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஹிருதய சக்கரம். தாய், எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு அன்பு தத்துவத்தை உணர்த்தி அதன் மூலம் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. எங்களை உணர வைத்திருக்கிறீர்கள். தாய், தங்களின் அன்பானது எங்களுக்கான பாதுகாப்பு உணர்வை தருகிறது. எங்களுக்குள் தன்னம்பிக்கையையும் பொறுப்புணர்வையும் நன்னடத்தையின் எல்லையையும் எங்களுக்கு உணர்த்துகிறது. தாய், தாங்கள் அளிக்கின்ற அந்த அன்பானது எங்களுக்குள் நாங்கள் யார் என்பதை நிலைநிறுத்துவதுடன் அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்கவும் எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனமானது உள்முகமாக இருந்து இதயத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு நமது கவனம் கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய சகஸ்ராராவில் இதயத்திலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடியும். நமது மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாக நாம் உணர்கின்ற அந்த நுண் அதிர்வுகள் குளிர்ந்த நிலையில் இருப்பதையும் நம்மால் உணர முடியும். நமது கவனம் உள்முகமாக இருந்து அதை நமது தியானத்திலிருந்து கவனிப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களுக்கான ஆன்மீகத்தின் அதிகாரத்தை வழங்கி ஆத்ம விழிப்புணர்வை அளித்து நாங்கள் தங்களின் தெய்வீக நுண் அதிர்வுகளை உணர வைத்தமைக்கும் எங்களுக்கு தியானத்தின் மூலமாக அமைதியை அளித்தமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களிடத்தில் நிலைநிறுத்த தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம்
श्री सहस्रार स्वामिनी साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्री सहस्रार स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः। நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லும் பொழுது நமக்குள் எவ்வித எண்ணங்களும் இல்லாத சந்தேகமற்ற நிர்விச்சார நிலையில் நமது தியானம் இருக்க வேண்டும். அந்த நிலையில் நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறும் பொழுது நம்மால் இன்னும் ஆழமாக நமது தியானத்திற்கு எண்ணங்களற்ற நிலையில் நிலைநிறுத்த நமக்கு அன்னை அவர்கள் அருள் புரிவார்கள். श्री गणेश अथर्व शीर्ष। ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्म
करों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् गकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது இதே தியான நிலையில் 1996 சகஸ்ரார பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். I must say it was a great happening that took place for all the humanity. It was such an achievement which I never realized before. Now I can see that without self-realization, it would have been impossible to talk to people. When this happened, I thought that how will I talk to people about it? Because
no one would understand me. And it would be a big mistake on my part to say something about Sahasrara because even about Sahasrara, nowhere in the scriptures some things was described. It was absolutely a ambiguous description, I would say, where people could not have even thought that there is a realm beyond Sahasrara. And one has to enter into that realm where is the reality. That time what I saw around me, I felt is all darkness. And unless and until there are many lights, people will never realize that how important it is to have lights. It is a human error also all the time that if somebody achieves something, then they put that person onto a shelf. For example, Christ, all right, he was Christ, we are not Christ. Muhammad Sahib, he was Muhammad Sahib, we are not Muhammad. Rama was Rama, Krishna was Krishna. We are not that. How can you expect human beings to behave like them? So, absolutely they're separated. The divine personalities away, very much away from human personality. It was just a adoration, I can say, faith. But when they said we tried to follow them, they could not. They could not follow them. Because I think human movement is on parallel lines with the divine. And these lines do not meet unless and until you give them self-realization. Human level is moving on another plane, and it has to come up to a higher plane to understand that what they know is not reality. I wouldn't say what is needed for that. Because in my own experience, all kinds of people came to Sahaja. There are people described to be very bad, cruel, another ones who were very licentious, this, that, then another ones who were cheats, and they said, Mother, they are horrible people. But I've seen that every human being is as if made of the same character as far as the spirit is concerned. Outside they may be different to look at. Their way of talking may be different. Their styles may be different. Their fondness for things may be different. But inside, they are all very beautiful. And this, I found out one after another. You don't know how much it was giving me joy, not only joy, but also encouragement, support, and patience. And then now you see how Sahaja Yoga has grown. The greatest thing has now happened is, which I realize, I'm very happy about it, that Sahaja Yogis feel very responsible about Sahaja Yoga. And they feel that they have to spread this enlightenment everywhere. It's their innate desire now to spread Sahaja Yoga. Firstly, it was that they should become spirits.
Before that, also there were some people who didn't actually seek the spirit. But they also became Sajogis. And I'm surprised with some of you that I never expected that they would go so far. And suddenly you hear that such and such person has gone there, has done this, has done this. So when you came into the realm of reality, I don't know which principle you accepted first. That's your understanding. But one thing you realized, that you are definitely connected with the divine. Some people had tremendous experiences. Some had mild experience. But most of them, I saw, started believing in themselves, understanding themselves, and having confidence about themselves. Because there are so many myths about God, religion, gurus, that when they saw the light of the Spirit, which gave them sense of reality, as if they steadied their mind, they steadied themselves. All this happened, I must say, in a very short time. I didn't say that it took me long or I had to go through lots of various experiences. Because to me, all these experiences are nothing. If a ship is seaworthy, it can face all kinds of high tides and all kinds of shocks and everything without any difficulty, because it is seaworthy. So I didn't feel that way, but only I felt that from human level to this spiritual level, to this divine level, when you are coming, then some of that still lingers on. Some of that is still there. It has to be cleansed. It has to be brightened, we should say, or absolutely enlightened. But what was the great thing about Sajoga? That you yourself did all that. It's nice to say, Mother, you did this, you did that. Maybe enlightenment part of it. But say now there are lights here, and these lights, unless and until they are attended to, looked after, and given oil of love, how can they go on burning? This is something, what I must say, that you people somehow or other realized how important it was to become good Sahajogis. Maybe introspection, I don't say. Maybe somebody else talked about it. Maybe it's your own understanding. Whatever it was, all of you tried to be good Sahajogis. Of course, there are people who are sometimes very angry with me, like, why don't you cure my sister, or why don't you cure my father? If you are God, this, that is there. But it makes no difference to me, because they are so frustrated, so upset, so they are talking like that. If you see 1 or 2 persons here and there, you see here thousands, such beautiful people. It's complete emancipation of this earth, of this globe, I'm sure will take place.
if you people all take up the responsibility. The responsibility has certain problems which we should know. When you feel responsible, you must know that you are not in charge. One thing. Secondly, you also must know that there are so many other forces, so many angels and ganas are with you. You are not alone. So, to think that you are doing anything will make you maybe egoistic. At that time, what you have to do is best is to say, all right, I am not doing anything, it's the divine that is working it out. Not that the divine wants any credit from you. But by saying that, this balloon of ego will not come up. And you will become humble. And this humility will definitely improve this great tree of spirituality within you. Definitely it will make you a very evolved personality, no doubt about it. But first of all, we have to say, I am not doing anything. It's very important to understand when you have spiritual authority to do things. It is not a testing ground, I can tell you this much. Many people think that mother is testing us. I am not testing you. You are testing yourself. I am not saying don't do this or don't do that. You are testing yourself and now must know that you are in the beautiful garden of reality. Where very few have entered. And there in that garden, when you enter, what do you see? Is everything is full of beauty. Every person has something sweet about himself. Because all other Sahajogis are also having the same kind of experiences of this reality, which cannot be described in words, but you start feeling it, that oneness, that nearness, that friendship, without any expectation. You start feeling, oh, it's a Sahajogi, a kind of a complete integrated organism as you become an organization, I should say, which is a living organization. In that you do not feel you are something separate. Any Sahajogi, whether he is highly placed or he is not doing much in life, this integration, this oneness, this feeling of identification with others makes you so large, so big, so great, so powerful. You are not alone and you say, I am not doing anything. So you become so humble that you forget all these false ideas about class consciousness or religion consciousness
or I don't know, all sorts of consciousness people have. I don't know much about these consciousnesses that human beings suffer from, but I've seen how it happens. And when that humility becomes your character, not that you are humble because there's something to be done, you are humble. When people are doing some sort of, say, business, they'll be extremely humble and nice, but they'll be very unkind otherwise. Here then you become absolutely humble. And there's no duality in your personality left. But that doesn't mean you become weak. Humility is only possible for people who are strong, because they don't need any reactions. They don't need any protection. Their humility keeps them protected also very much. So you just start thinking or feeling, thinking is a funny word, feeling that you are a small dust particle. At the same time you feel you are the whole sky. It depends on where you are, what you are doing, what you are seeing, what you are witnessing. Sometimes you feel that all these big Johnnies are useless. You feel nothing to worry about them, very small. And with some people you feel you are very small. Such a flexible temperament you developed. And that makes you subtler and subtler. Because you can penetrate into anything, any subject, any personality, any understanding, any book, anything, any enterprise, in a very subtle manner, and you immediately see what is to be done. Because you become so subtle. And then when you become very great, then you start thinking, or I should say feeling, what you can do to help so many people, to do this great job, to do that. This when happens to you, they don't think that you are egoistical. Nor you should think that you are very small. Only thing is now you are the spirit. And spirit is very subtle. So very subtle light. But it can penetrate into anything. It can expand into anything. It can remain anywhere or it can disappear anywhere. This subtle personality that you are, which is your spirit, you even don't use it, but it uses you all the time. Without your knowledge, it uses you. So the second thing should be that you should not determine what you are going to do, what I have to do. If I have decided I must do like this. Whatever you have decided is all right. But if it does not materialize, there's nothing to worry. There's nothing to be upset. There's nothing to be overly nervous about it. I'll give you an example.
One day I was going to America. And of course, as it is, as all the Sahajogis are, they get quite worried. Now mother has to go to America. See, everybody's upset. They're looking at the time. Now time is this, time is that. I was just smiling. I said, I have to go to America. Why are you worried? And suddenly one of the Sahajogis' child fell down and broke her hand. And she couldn't move her fingers. So I was just coming out. And as soon as he brought the child, I said, all right, I'm not going just now to the airport. They were very upset. Now she's not going to the airport, as if all the heavens are going to fall down or what. But I said, now let me see the child. I treated the child was all right. All right, I said, let's now go to the airport. And they were saying, Mother, the plane must have left. It's all right, doesn't matter, let's go to the airport. Went to the airport, and this plane that was going to take me was just there because there was something wrong with the plane. And there was another plane going to Washington, and I wanted actually to go to Washington instead of New York. So I was in the plane nicely going to Washington. But one must know that you are not doing. Everything is arranged and planned and beautifully kept for you. You decide something, all right. If your decision is all right, if you have to do that, it will work out. If it doesn't work out, it should not have been worked out. Now, this is the difference between a person who is a realized soul and who is not a realized soul. A realized soul person is not bothered what he wants, what he likes, what he is fond of. He is not. Whatever he gets is all right. Now, I can see you are living under this roof, which is so horrible. I mean... There's no proper arrangements here, nothing. I don't know how you are living here. I just don't know what to do. We are trying to get a land, and this landowner is such a greedy fellow, but I don't mind the greed part, but still he's not yet giving us the land. It's all right, now what to do? But you all enjoy it. You don't mind. Otherwise, normally people would say, I want this kind of a room and I want this kind of a house and this and that. That you can live under any circumstances because you don't worry about your physical comfort anymore. What you think of your own spiritual comfort. I've seen people, Sahajogis, so beautiful, even children. If there is a film going on, something funny comes in, immediately they all close their eyes. We don't want to see this. Nobody has to tell them because, you see, they are sort of inside, they have built in that subtle personality which cannot stand nonsense. They may not say something, they may not be harsh, but just they shun and go away from such places automatically. So to describe the new personality is this way. That in the nature we see very clearly. In the nature, what we see is a tree grows. Now it has to expand, but it cannot, so it does not. If it can, it will. And also it tries to bring all the leaves exposed to the sunlight somehow. Now, I don't think the trees have that much intelligence to organize it. But there is something
that organizes them so beautifully. Now, it's not only one tree, thousands and thousands and thousands and thousands. The one who does all that is the one with whom you are in contact. The trees are not. They are just playing into the hands of nature. But they cannot manipulate, maneuver, understand this divine power. They cannot. Animals cannot. Even human beings cannot. But you can, because you have crossed the limit of this human bondage. And now you are just like great citizens of the great realm of divinity. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவு செய்து தங்களின் கவனத்தில் எங்களை எப்பொழுதும் வைத்திருங்கள். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு இறைவனின் நுட்பத்தை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.